அண்ணன் ராஜா போரன் அவர்களே நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறாரு. நம்ம நாம் தமிழ் கட்சியோட பொறுப்பாளர் அப்படிங்காட்டி மட்டும் ஆதரவு கிடையாது. அவர்கள் செய்த ராஜா போரன் செஞ்சதா உலக சாதனை. அவர் அவ்வளோ அவர் நன்றி கடன் எல்லாருமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எப்படி அப்படின்னா, இதுவரைக்கும் எத்தனையோ விளையாட்டு வீரர்களை இந்த மண் உருவாயிருக்கும். ஆனால் அவங்களாம் அந்த வெளிநாட்டு நிறுவனங்களை குடிச்சு தான் வந்து அது மூலிமா விளம்பரப்படுத்துவாங்க. அதை குடிச்சு அல்லது எதுவும் பேச மாட்டாங்க. இல்லை அது மூலிமா தான் வந்து அப்படிம்பாங்க. வெளிநாட்டு நிறுவனங்களை பெருநிறுவனங்கள் வெளிநாட்டில் பெருநிறுவனம் மட்டும்தான் ஆதரிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒருத்த வந்து அதை சாப்பிட்டாலும் அதெல்லாம் குப்பை சாப்பிட்டாலும் நான் வரல. நான் இங்கே இயற்கையாக மரபணு கிடைக்கிறேன். திப்புளி, தேன், சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் இப்போ சாப்பிட்டு தான் என் உடம்பு வளர்த்தினேன். நீங்களும் அது மாதிரி வந்து அதான் உங்களுக்கு ஆரோக்கியம் தரும், உடம்பு உற்சாகமாக இருக்கும், வேலையை சலுப்பும் தெரியாதுன்னு சொல்லி போட்டு முதல் முறையாக அது எப்படி வந்து அது உண்மையை சொல்கிறேன் உண்மையை உடைச்சாரு. உண்மையை உடைச்சா அது எப்படின்னு சொல்லி போட்டு அது சொல்லி கொடுத்தாரு. எப்படி சாப்பிடலாம்னு சொல்லி கொடுத்தாரு. அது வாங்க முடியாதுன்னு நான் விற்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு மார்க்கெட்டிங் உருவாக்குனாரு. ஏன்னா எல்லாத்தினாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற அது உருவாக்குனார். இது வந்து எங்கேயோ ஒரு கால்பந்து வீரர் ஒரு கோக்கு குடிக்காதீங்க அப்படின்னு கீழே எடுத்து வச்சது உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனால் தமிழ் இப்படி பண்ணது யாருமே பேசல, யாருமே என்கரேஜ் பண்ணல. மாறா இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு கட்டுறான வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க முடியல. அந்த பாவம்லாம் சும்மாவே விடாது. நெல்சன்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த மண்ணை அழிக்கிற ஒரு சக்தி. ஏன் அப்படின்னா இந்த பெருநிறுவனங்களை என்ன குப்பையை வைக்கிறான்னு தெரியாது. இயற்கை விவசாயத்தில் இருக்கும்போது கெமிக்கல் விவசாயத்தில் ஒரு பொருள் எவ்வளோ அழிவு தருதுன்னு பேன் பண்ணால் அதே கம்பெனிக்காக 100 பொருள் இறக்குவோம். அதே மாதிரி தான் சாப்பாட்டு பொருள் எல்லாமே எத்தனையோ தெரியும். அதில் இருக்கிற பாய்சனை எடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த பெருநிறுவனங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் எல்லாமே ஒன்று சொல்கிறோமே FSSAI, GST எல்லா வெங்காயத்தை வச்சிருப்பான். ஆனால் ஒன்றுமே இருக்காது. மக்களை ஏமாற்றுவான். ஆனால் இவன் வந்து எதுவுமே இல்லாட்டி உண்மையை அரைச்சா இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அரைச்சா அது எப்படின்னு சொல்ல போகிறான், உண்மையை சொல்ல போகிறான். அதான் எல்லாத்தையும் வச்சுக்கிறான். அவன் சொன்னமே பொய்யல் நெல்சன் சொன்ன பொய்யலை எதுவும் இல்லாமல் கிடையாது. எல்லாத்தையும் வச்சுக்கிறான். அதை கேட்க அந்த வீடியோவில் கட் பண்ணி அனுப்புகிறான் நெல்சன். இவனை மாதிரி இவனை வந்து ஒரு சமூக விலங்கு. இவனை வந்து தொடர்ந்து வந்து இவனை வந்து நெல்சன் ஆதரிச்சிங்கன்னா இந்த சமூகம் வந்து குப்பையில் தான் போய். ஏன்னா இது மாதிரி பெருங்கிற மக்களை அடிமையாக்கி நோயாளியாக்கி அதன் மூலிமா அவனை வந்து அது வருமானம் சம்பாதிச்சுட்டு அது மூலியம் ஹாஸ்பிட்டல் கட்டி அது மூலம் வருமானம் சம்பாதிச்சு அது இருக்கிற அரசியல்வாதிக்கு எலும்பு துண்டு வாங்கிட்டு அவன் தான் இங்கே இருக்கிற மலை எல்லையை வெட்டி சாப்பிட்டுக்கிறான். அவன் கொடுக்குற கட்சி தான் நல்லா இருக்குது. அதனால இந்த பெருநோங்களை மக்கள் அடிமையாக இருக்குது ஒழிக்கன்னு தான் இவ்வளோ தூரம் போடுறோம். இதுக்காக தான் அண்ணன் ராஜபூரன் அவர்களை இப்போ தனி மதிப்பு அவர் மேலே அதை பார்த்து 20-30 உருவாகும். அவன் தனியாக அரைச்சி வைப்பான். இது மூலிமா பெரிய பொருளாதார உருவாகும், தற்சா வாழ்க்கையாகவும் எல்லா பொருளாக நம்மளுக்குள்ளே இருக்கும். மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை வந்து அழிக்கிறத வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக தான் துணையாக நிற்கிறோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது.